வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தில் இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் இதயம் கனிந்த வரவேற்பு. உங்க மனசோட ஆழத்துல ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், ஒரு கேள்வி இருந்திருக்கும். இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்படாதான்னு நீங்க ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? சில சமயம் நம்பிக்கையோட, சில சமயம் சோர்வோட உங்களுடைய அந்த மென்மையான மனசுக்கு இந்த தகவல் ஒரு தேன் மாதிரி வந்து சேரப்போகுது. உங்களுடைய நீண்டகால காத்திருப்புக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் இந்த பிரபஞ்சம் பதில் சொல்ல போற அந்த ஒரு அற்புதமான நேரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பழமொழி இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. இத்தனை காலமா நீங்க பொறுமையா இருந்த ஒவ்வொரு நொடிக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்க போகுது. ஆமாங்க, இனிமே நீங்க காத்திருக்க போறதுல ஆள போறீங்க. உங்களுக்கான நேரம் இப்போ ஆரம்பமாகிடுச்சு. இந்த ஒரு அருமையான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இது மாதிரி பயனுள்ள வழிகாட்டுதல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம இந்த பயணத்துல எப்பவும் இணைஞ்சிருக்க முடியும். சரி, வாங்க அந்த பொற்காலத்துக்குள்ள இப்ப நம்ம பயணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். மார்ச் 2026 இந்த தேதியை உங்க டைரியில மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் ஒரு சாதாரண மாசம் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு சூப்பர் மாதம். உங்க வாழ்க்கையோட போக்கையை மாத்தக்கூடிய ஒரு அற்புதம் நடக்க போற மாசம். பல வருஷமா நீங்க சுமந்துகிட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் இறங்க போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் பிரபஞ்சத்தோட எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர போற ஒரு பொற்காலத்தோட விடியல் தான் இந்த மாசம். ஆமாங்க, மார்ச் 2026 உங்க வாழ்க்கையில ஒரு மிக அற்புதமான அத்தியாயத்தோட தொடக்கமா இருக்க போகுது. இது ஏதோ நான் சும்மா சொல்ற கணிப்பில்ல. வானத்துல நடக்க போற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கிரக பயிற்சிகளோட அடிப்படையில சொல்ற ஒரு வழிகாட்டுதல். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல ஆற்றலையும் அளவே இல்லாத நன்மைகளையும் நிரப்ப போகுது. இந்த மாசத்துக்கு ஏன் இவ்ளோ பெரிய அதிர்ஷ்டம் நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம், வானத்துல உங்களுக்காகவே ஒரு மிக அரிதான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக கூட்டணி உருவாக போகுது. இந்த கிரகங்களோட கூட்டணி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசியோட அதிபதி, அதாவது உங்களை இயக்கக்கூடிய சக்தியான சுக்கிர பகவான் மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதாவது அவரோட முழு பலத்தோட மிக சக்தி வாய்ந்த நிலையில இருக்க போறாரு. உங்க ராசி அதிபதியே உச்சம் பெறும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்க எண்ணங்கள், உங்க அறிவு, உங்க உணர்ச்சிகள், உங்க ஆத்மான்னு உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு புத்துணர்ச்சி அடையும். உங்க மனசுல ஒரு புது தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி அடுத்து என்ன செய்யணுங்கிற பாதை ரொம்ப தெளிவா தெரியும். இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் தனியா வரல. அவர் சனி பகவானோட சேரப் போறாரு. பொதுவா சனி பகவானோட பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வரும். ஆனா ரிஷபராசிக்கு சனி பகவான் ஒரு கெட்ட கிரகம் கிடையாது. அவர் ஒரு முழுமையான யோக கிரகம். ஏன் தெரியுமா? அவர் உங்க பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாகி உங்களுக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு யோக கிரகத்தோட உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்று சேரும்போது, அதுவும் உங்க ராசிக்கு லாபத்தை கொடுக்கற 11ஆம் வீட்ல சேரும்போது, நீங்களே யோசிச்சு பாருங்க, அது ஒரு மகா ராஜயோகம். நன்மைகள் இரட்டிப்பாகும், வெற்றிகள் உங்களை தேடி வந்தே தீரும். சரி, வானத்துல உருவாகிற இந்த கிரகங்களோட சக்தி வாய்ந்த கூட்டணி நம்மளோட நிஜ வாழ்க்கையில, அதாவது நம்ம தொழில், நம்ம பண வரவு, இதுலெல்லாம் எப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுக்க போகுதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது வெறும் மனரீதியான மாற்றம் மட்டும் இல்லைங்க, உங்க கையில உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிடைக்க போற நிஜமான வெற்றிகள். நீங்க ரொம்ப நாளா ஒரு கனவோட இருந்தீங்களா? ஒரு புதுசா பிசினஸ் தொடங்கணும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கணும், வேலையில ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணணும், இல்ல இந்த வேலையே வேண்டாம், மனசுக்கு பிடிச்சது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா? இதுதான் அதுக்கான சரியான நேரம். மார்ச் 2026 நீங்க உங்க தொழில் வாழ்க்கையில தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான மிகச் சரியான மாசம். தயக்கத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போட்டுடுங்க. நீங்க என்னவெல்லாம் கனவு கண்டீங்களோ அது எல்லாமே இப்போ உங்க கைக்கு எட்டும் தூரத்துல இருக்கு. துணிஞ்சோர் அடி எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை 10 அடி முன்னாடி கூட்டிட்டு போகும். இந்த மாசத்தோட உச்சகட்ட சக்தியை நீங்க எப்ப உணர முடியும்னு பாருங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே சுக்கிரனோட உச்சபலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராஜகிரகமான சூரியனும் இந்த கூட்டணியில வந்து சேருவாரு. அப்போ உங்க சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும். உங்களுக்கு பதவி உயர்வு, சமூகத்துல மரியாதை, அரசாங்க வகையில அங்கீகாரன்னு எல்லாமே தேடி வரும். மார்ச் 26 வரைக்கும் இருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம முழுசா பயன்படுத்திக்கோங்க.
பண விஷயத்தை பத்தி சொல்லணும்னா பணமழை கொட்டப்போகுதுன்னே சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத வழிகள் இருந்தெல்லாம் பணவரவு இருக்கும். இங்கிருந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்க எப்போதோ மறந்து போன ஒரு முதலீடு இப்போ பெரிய லாபத்தை கொடுக்கலாம். தேவைப்படும் போது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கலாம். ஏன் சின்ன அளவுல அதிர்ஷ்டத்தை முயற்சி பண்ற விஷயங்கள்ல கூட வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இத ஒரு பெரிய முதலீடா பார்க்காம பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு சின்ன பரிசா ஏத்துக்கோங்க. இந்த மாசம் முழுக்க உங்க மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்பவே புத்துணர்ச்சியா பாசிட்டிவா இருக்கும். உங்க மனசுக்குள்ள சாதிக்கணுங்கிற ஒரு வெறி, ஒரு தாகம், நெருப்பு மாதிரி எரியும். ரொம்ப அக்ரெசிவா செயல்படுவீங்க. ஆனா இது தப்பான ஆக்ரோஷம் இல்ல, உங்க இலக்கை அடைய துடிக்கிற ஒரு நல்ல உந்துதல். இந்த ஆற்றலை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா வெற்றி உங்க கால் கீழ தான். இப்போ சுக்கிர பகவானோட ஆதிக்கம் முழுசா நிறைந்திருக்கிற ஒரு பகுதிக்கு வருவோம். நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பகுதி. உறவுகள், காதல், திருமணம். இந்த விஷயங்கள்ல இந்த மாசம் ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தப் போகுது. உங்க உணர்வுகளை தயாரா வச்சுக்கோங்க. இந்த உணர்வை அனுபவிக்க நீங்க தயாரா? இத்தனை நாளா ஒரு நல்ல வரன் அமையலையேன்னு ஏங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல மனசுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்களேன்னு வருத்தப்பட்டீங்களா? அந்த ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து உங்க மனசு ஆனந்தத்துல நிரம்ப போகுது. அடடா, நம்பவே முடியலையே, நம்மளோட நீண்ட நாள் கனவு நிஜமாகிடுச்சேன்னு நீங்க ஆச்சரியத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்க போற தருணங்கள் வரப்போகுது. கல்யாணத்துக்கான பாதை ரொம்ப தெளிவாயிடும். இருந்த தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகி சடார்ந்து சந்தோஷமா திருமணங்கள் நடக்கிறதுக்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல, செயல்பட வேண்டிய நேரம். நல்ல வரம் வந்துச்சுன்னா உடனே பேசி முடிங்க. வீட்ல உங்க காதல பத்தி பேசி சம்மதம் கேளுங்க. எதுவெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாசம் வேகமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் நடக்கும். இந்த மாசம் சிலருக்கு ரொம்பவே சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகுது. என் அன்பு மாணவர்களே, உங்க மனசு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கும். படிப்புல கவனம் சிதறவே சிதறாது. நீங்க நினைச்சத சாதிக்க முடியும். மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். பெண்களே, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், இந்த மாசத்தோட அதிர்ஷ்ட தேவதைகள் நீங்க தான். சுக்கிரனோட முழுமையான அருளால உங்களுக்கு பரிசு, அன்பு, பாராட்டு, சமூகத்துல வெற்றின்னு எல்லாமே கிடைக்கும். சந்தோஷமா இருக்க தயாராகுங்க. நம்ம வீட்டு பெரியவங்களே, உங்களுக்கு இது ஒரு ரொம்ப இனிமையான, சந்தோஷமான, மனநிறைவான காலமா இருக்கும். யோக கிரகமான சனியோட நல்ல நிலையால உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். கவலையே இல்லாம இந்த காலத்தை ஆனந்தமா அனுபவிங்க. அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஆரோக்கியம். பணமும் புகழும் எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியம் வேணும் இல்லையா? ஆனா இத பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலமும் ஆற்றலும் கிடைக்க போற காலம். உங்க உடல் நலத்துல எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. சொல்லப்போனா ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு குதிரைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆற்றலை நீங்க உணர்வீங்க. உங்க உடம்புல ஒரு புது சக்தி ஊற்றெடுக்கும். உடம்பு மனசும் ரொம்ப திடமாவும் தெளிவாவும் இருக்கும். ஃபுல்லா சார்ஜ் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அற்புதமான ஆற்றலை உங்க கனவுகளை நிஜமாக்க பயன்படுத்துங்க. நாம இப்போ இந்த பகிர்வோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தெய்வீக கணிப்புகளை நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சக்தி வாய்ந்த சில ஆலோசனைகளோட முடிக்கலாம். ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப பார்த்தது ரிஷப ராசிக்கான ஒரு பொதுவான பலன்தான். இது ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதோட முழு பலனையும் நீங்க அனுபவிக்கணும்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தோட இதை ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப நல்லது. உங்க லக்னம் என்ன, உங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து பார்க்கும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான துல்லியமான ஒரு பார்வை கிடைக்கும். இந்த பழமொழி இங்க ரொம்ப சரியா பொருந்தும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல, அதாவது உங்க கோள்ல சில சவால்கள் இருந்தாலும் இந்த மாசத்தோட சக்தி வாய்ந்த கிரக அமைப்பு, அதாவது நாள், அந்த சவால்களை எல்லாம் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு அப்பரிமிதமான சக்தி வாய்ந்தது இந்த மார்ச் 2026. அதனால ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. கடைசியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இது ஒண்ணுதான். துணிஞ்சு செயல்படுங்க. நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வைங்க. தயக்கத்தெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வாங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆசிர்வாதங்களை வாங்கிக்க தயாரா இருங்க. துணிந்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த மாசம் உங்களுக்கானது. இந்த வெற்றி உங்களுக்கானது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா நிக்குது. உங்க கனவுகளை எல்லாம் நிஜமாக்க அது தயாரா இருக்கு. உங்க விதிய, உங்க வெற்றிய, உங்க சந்தோஷத்தை முழு மனசோட ஏத்துக்க நீங்க தயாரா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் மூலமா இந்த தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.